வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பெர்கின்ஸ் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பெர்கின்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்டை கன்வெர்ட் ஆகும், என்ன ப்ரெசன்ஸில் அண்ட் ஜென்ரல் ரியாக்ஷன் அண்ட் இட்ஸ் மெக்கானிசம், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பெர்கின்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன ரியாக்டண்ட்டாக எடுத்துப்போம் அப்படின்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைடு ரியாக்டண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைடை நம்ம எது கூட ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா அலிஃபாட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைடை அலிஃபாட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எதில் அப்படின்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஆசிட் கரஸ்பாண்டிங் ஆன்ஹைட்ரேட்டோட ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம அலிஃபாட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் நம்ம அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே எடுத்துக்கிற சோடியம் ஒரு பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஆசிட் நம்ம இங்கே சோடியம் அசிட்டேட்டாக இருக்கணும். ஸோ இங்கே ப்ரோப்பனாயிக் ஆன்ஹைட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ப்ரோப்பனாயிக், அதாவது சோடியம் ப்ரோப்பனோவேட் அந்த சால்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிற என்ன ஆன்ஹைட்ரேட் எடுத்தோமோ கரஸ்பாண்டிங் சால்ட்டை தான் ஆசிட் சால்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஆசிட் சால்ட்டில் சோடியம் பொட்டாசியம் இருக்க சால்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது நமக்கு ஃபைனலாக என்ன ரிசல்ட்ஸில் வரும், என்ன நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பெர்கின்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். எதிலிருந்து அப்படின்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைட் கூட அலிஃபாட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட்டை ரியாக்ட் பண்ணி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் த ஆசிட் கரஸ்பாண்டிங் டு த ஆன்ஹைட்ரைட் ட்ரீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபைனலாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் பெர்கின்ஸ் ரியாக்ஷன். நாவனகல் ரியாக்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நாவனகல் ரியாக்ஷன்லையும் நமக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஆனால் அங்கே நம்ம ரியாக்டண்ட்டை எடுத்துக்கிறது ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். இட் மேபி எய்தர் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ஒரு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடாக இருக்கலாம். ஸோ அந்த ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனை நம்ம ஆக்டிவ் மெத்திலீன் குரூப் கூட ரியாக்ட் பண்ண வச்சு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில் நமக்கு இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ பெர்கின் நாவனகல் ரெண்டுமே ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்ஸ் தான். ஸோ என்ன ரியாக்டன்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட் அப்படிங்கும் போது நம்ம பென்சால்டிஹைட் எடுத்துக்கலாம். C6H5CHO இது நம்ம அலிஃபாட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணணும். ஸோ நான் இங்கே எடுத்துக்கிற அலிஃபாட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் என்ன அப்படின்னா அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் எடுத்துக்கிறேன். ஸோ CH3 C double bond O O C double bond O CH3 இதுதான் அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட். இது பென்சால்டிஹைட், இது அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் சால்ட் கரஸ்பாண்டிங் ஆன்ஹைட்ரேட்டோட சோடியம் ஒரு பொட்டாசியம் சால்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ இங்கே அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் எடுத்தனால இங்கே என்ன பேஸ் எடுக்கணும் அப்படின்னா சோடியம் அசிட்டேட் எடுக்கணும். சப்போஸ் நான் இங்கே ப்ரோப்பனாயிக் ஆன்ஹைட்ரேட் அதாவது CH3 CH2 C double bond O O C double bond O CH2 CH இந்த மாதிரி ப்ரோப்பனாயிக் ஆன்ஹைட்ரேட் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே C2H5COONE அதாவது சோடியம் ப்ரோப்பனோவேட் நான் பேஸாக இங்கே ப்ரெசன்ஸில் எடுக்கணும். ஸோ நான் என்ன ப்ராடக்ட் ஃபைனலாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ C6H5 CH double bond CH single bond COOH ப்ளஸ் CH3 COOH. ஸோ நமக்கு இதுதான் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட், அதாவது ஆசிட் குரூப் நியர்பை கார்பன் ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன், ரெண்டுக்கு இடையில் அன்சாச்சுரேஷன் இருக்கனால இது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட். ஸோ இங்கே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்க ஆசிட் என்ன அப்படின்னா சின்னமிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் ரிசல்ட் ஆகும். ஸோ நமக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் இந்த பெர்கின்ஸ் ரியாக்ஷனில் கிடச்சிச்சு. ஸோ எப்படி இந்த ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி பேஸ் ப்ரெசன்ஸில் எப்படி இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது மெக்கானிசம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மெக்கானிசம் பார்க்கலாம்.
ஸோ மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது CH3COONA. இந்த பேஸ் வந்து நமக்கு டிசோஷியேட் ஆகும். CH3COO மைனஸ் ஆகும், Na ப்ளஸ் ஆகும், டிசோஷியேட் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் தான் வந்து நமக்கு செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம எடுத்துக்கிட்ட அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடை அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு கார்பானையான ஃபார்ம் பண்ணும், அதாவது ஒரு நியூக்ளியோஃபைலை ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ ஸ்டெப் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இந்த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த பேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். ஸோ CH3 C double bond O O C double bond O CH3. ஸோ இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு தான் நீங்கள் ஹைட்ரஜன் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கனால இந்த ஹைட்ரஜன் வந்து H ப்ளஸ் அயான்ஸாக ரிமூவ் ஆகி இந்த CH3CO மைனஸ் கூட சேர்ந்து நமக்கு CH3COOH ஃபார்ம் பண்ணிடும். பேலன்ஸ் இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரானும் இந்த கார்பன் ஆட்டம்க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ கார்பன் வந்து 2 எலக்ட்ரான்ஸோட எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸோட நெகட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியோஃபைல், அதாவது கார்பானையான ஃபார்ம் ஆயிடும். ஸோ ப்ளஸ் CH2 2 electrons negatively charged, C double bond O O C double bond O CH3. இதுதான் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3ல் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே ஃபார்ம் ஆன கார்பானியா நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அரோமேட்டிக் ஆல்டிஹைடை அட்டாக் பண்ணும். ஸோ ஸ்டெப் 3ல் நம்ம எடுத்துக்கிட்ட அரோமேட்டிக் ஆல்டிஹைடு, அதாவது பென்சால்டிஹைடு தான் நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட அரோமேட்டிக் ஆல்டிஹைடு. ஸோ இந்த ஆல்டிஹைடை நம்ம இந்த நியூக்ளியோஃபைல் இருக்கு இல்லையா, இதை அட்டாக் பண்ணும். ஸோ C double bond O O C double bond O CH3. ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனை அட்டாக் பண்ணுறப்போ, அதாவது இந்த கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணுறப்போ இங்கே பாண்ட் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரான் வந்து இந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா C6H5 C bond hydrogen oxygen with 2 more electrons and negatively charged, அதாவது alkoxide ion வந்து ஃபார்ம் ஆகும். bond CH2 bond C double bond O O C double bond O CH3. ஸோ நமக்கு இங்கே alkoxide ion வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த alkoxide ion என்ன ஆகும் அப்படின்னா எகைன் வந்து நமக்கு இங்கே ரிமூவ் ஆன அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ அசிட்டிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி புரோட்டனேட் ஆகும். ஸோ இந்த ஆல்காக்சைடு அயானோட ஓன் நெகட்டிவ் பார்ட் இருக்கு இல்லையா, இது இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி OH ஃபார்ம் ஆயிரும். நமக்கு இந்த அசிட்டேட் அயான், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்த அசிட்டேட் அயான் திருப்பி ரீஜெனரேட் ஆயிரும். ஸோ நம்ம என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா C6H5 COH H CH2 C double bond O O C double bond O CH3. இந்த alkoxide ion வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஸ்டெப் 4ல் இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, C6H5 COH H CH H C double bond O O C double bond O CH3. இது வந்துலேருந்து நமக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும், அதாவது வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆகும். எவ்வளோ டிகிரி செல்சியஸில் அப்படின்னா 170 டிகிரி செல்சியஸில். நம்ம இந்த ரியாக்ஷனை வந்து ஹீட் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு இங்கே டீஹைட்ரேஷன் நடக்கும். எப்படி அப்படின்னா இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ தட் இந்த பாண்டில் இருக்க 2 எலக்ட்ரானும் அப்படியே இந்த OH நெகட்டிவ் சார்ஜாக டிசோஷியேட் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜன் H ப்ளஸ்ஸாக ரிமூவ் ஆகும். ஸோ இந்த H ப்ளஸ்ஸும் OH மைனஸும் வந்து வாட்டர் மாலிகுலாக ஃபார்ம் பண்ணிடும். ப்ளஸ் நமக்கு இங்கே ஒரு unsaturation ஃபார்ம் ஆகும். இப்போ C6H5 CH double bond CH single bond C double bond O bond O bond C double bond O bond CH3. ஸோ நமக்கு இங்கே unsaturation ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா எகைன் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். இங்கிருந்து வாட்டர் மாலிகுல் கூட ஆட் ஆகும். ஸோ நமக்கு இங்கே ரிமூவ் ஆன வாட்டர் மாலிகுல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எகைன் ஆட் ஆகும். ஸோ எப்படி அப்படின்னா
C6H5 CH டபுள் பாண்ட் CH COO இந்த பார்ட் அப்படி க்ளீவ் ஆகி இங்கே ஹைட்ரஜனும் இங்கே OHும் ஆட் ஆகும். ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா C6H5 CH டபுள் பாண்ட் CH COOH ப்ளஸ் CH3 COOH அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இங்கே ஒரு அரோமேட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அரோமேட்டிக் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட். ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது சின்னமிக் ஆசிட், that is alpha beta unsaturated acid form ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த லெக்சரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் ஃபாலோ மை சேனல் சுஸ்மி ராஜா கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த வீடியோவில் பெர்கின்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அரோமேட்டிக் ஆல்டிஹைடு வந்து அலிஃபாட்டிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட் கூட இந்த presence of sodium or potassium salt of acid of corresponding anhydride நமக்கு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரியாக்ஷன் பார்த்துருக்கோம் அண்ட் மெக்கானிசம் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் கான்செப்ட்ஸ் ஃபாலோ மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.